வரும் சட்டமன்ற தேர்தலில் விசிக எத்தனை இடங்களில் போட்டியிடும் என்பது குறித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை திருமாவளவன் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இரட்டை இலக்கத்தில் 25 இடங்கள் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட வேண்டும் என்பது துணை பொதுச் செயலாளர் வன்னியரசுவின் தனிப்பட்ட கருத்து, சுதந்திரம் என்றார். எனினும் கூடுதல் இடங்களை பெறுவது தங்களின் விருப்பமாக உள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. ஏற்கனவே எங்களுக்கு 10 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. அது இரட்டை இலக்கம்தான். 12 தொகுதி வரையில் நாங்கள் 2011 பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை 10 என்கிற அளவிலே இறுதி செய்தோம். ஆகவே எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம். முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், போதைப் பொருட்களின் பயன்பாட்டை தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அம்பேத்கரை அவமரியாதை செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து டிசம்பர் 28 சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார்.